டிராகன், ஒத்த கண் இருக்கிற மான்ஸ்டர்ஸ், 100 கையும் 50 தலைங்களும் இருக்கிற மான்ஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஜெயண்ட்ஸ் உருவங்கள் கொண்ட கடவுள்கள், ஜியூஸ், அப்படி இப்படின்னு நம்ம ஒலிம்பியன் கார்டுன்னு அத்தனை பேர், மேஜிக் எல்லாமே கலந்த கதை தான் இந்த கிரீக் மித்தாலஜி. அதை கேட்குறதுக்கு தானே வந்திருக்கீங்க. வெல்கம், திஸ் இஸ் தரணேந்திரன். இது கிரீக் மித்தாலஜி. நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான கதைக்கு உள்ள போய்கிட்டு இருக்கோம். இந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்குற இந்த மரம், செடி, கொடி, நட்சத்திரம், வானம், பூமி, இந்த காற்று எதுவுமே இல்லாத காலகட்டத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல இந்த உலகம் ரொம்ப எம்டியாக இருந்தது. அதோட பேர் கேயஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே இல்லை, வெறும் எம்டினஸ் மட்டும்தான். நமக்கே தெரியாமல் நம்ம மேலே ஒரு காற்று படுதில்ல, அந்த காற்று கூட இல்லாத காலகட்டம் இது. கேயஸ் மட்டும்தான் இங்கே இருந்தது. ஆனால் இந்த கேயஸில் இருந்து கயா அப்படின்ற ஒரு தெய்வம் பிறந்தது. கயா அப்படின்னா மதர் ஆஃப் எர்த். இந்த எம்டினஸ்லேருந்து ஃபர்டிலிட்டியோடு பிறந்த ஒரு தெய்வம்னா அது இந்த கயா தான். இந்த கயா பிறந்ததுமே இந்த எம்டினஸை பார்த்து, என்னடா இப்படி இருக்கே இந்த உலகம் அப்படின்னு முறை குழந்தைங்களை பெற்றெடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க ஃபர்டிலிட்டியோடு பிறந்தவங்க. மலை, கடல், வானம்னு ஒவ்வொரு குழந்தையாக பெற்று போடுறாங்க. அதில் இந்த வானம் தான் யுரேனஸ். அதாவது பிற்காலத்தில் இந்த மதர் ஆஃப் எர்த்தாக இருக்கிற கயாவுக்கும் ஸ்கை காடாக இருக்கிற இந்த யுரேனஸ்க்கும் நடுவில் காதல் மலரும். ஆனால் அந்த காதல் தான் பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். ஆனால் இதுக்கு நடுவில் எப்படி இந்த எம்டினஸ்லேருந்து, அதாவது கேயஸ்லேருந்து கயா பிறந்தாங்களோ, அதே மாதிரி டார்டாரஸ், எரோஸ்னு இன்னும் 2 பேர் கூட பிறந்திருப்பாங்க. டார்டாரஸ் அண்டர் வேர்ல்ட், அதாவது நீங்கள் சில வெப் சீரிஸில் பார்க்குற மாதிரியான ஒரு இடம், ஆபிஸ், இருட்டடைஞ்ச பாலடைஞ்ச இடம். இன்னொன்று எரோஸ், லவ். இந்த 3வது தெய்வமான எரோஸ் பிறந்ததுனால தான் கயாவுக்கு லவ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சது. இந்த மதர் ஆஃப் எர்த்தாக இருக்கிற கயாவும் ஸ்கை காட் யுரேனஸும் சேர்ந்து லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த கயாக்கும் யுரேனஸ்க்கும் 3 விதமாக குழந்தைங்க பிறந்தாங்க. 3 குழந்தைங்க ஒத்த கண் இருக்கிற சைக்ளாப்ஸ். அடுத்த 3 குழந்தைங்க ஹெக்கடான்ச்சர்ஸ், அதாவது 100 கையும் பல தலைகளையும் உடைய குழந்தைங்க. இவங்கெல்லாம் பார்க்க நம்மள மாதிரி சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. பல அடி உயரம் கொண்ட ஜெயண்ட்ஸாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, 3வதாக பிறந்த செட் எல்லாமே தெய்வங்கள். நமக்கு தெரிஞ்ச அந்த 12 டைட்டன்ஸ். ஆக மொத்தம் கயாக்கும் யுரேனஸ்க்கும் சேர்ந்து 18 குழந்தைங்க இருந்தாங்க. அதில் 6 பேர் மான்ஸ்டர்ஸாக இருந்தாங்க, ஜெயண்ட்ஸாக இருந்தாங்க. அடுத்த 6 பேர் ஜெயண்ட்ஸாக இருந்தாலும் காட்ஸாக இருந்தாங்க. யுரேனஸ் ஒரு ஸ்கை காடாக இருக்கிறதுனால இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம். இந்த அன்பை அடிப்படையாக கொண்ட கயாவுக்கு, மதர் ஆஃப் எர்த்துக்கு, யுரேனஸ் கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸை நல்லா ரூல் பண்ணுவார் அப்படின்ற ஹோப் இருந்தது. இப்போது யுரேனஸ் தான் இந்த யூனிவர்ஸோட ரூலர். ரொம்ப அழகாக போயிட்டு இருந்த இவங்களோட காதல் அண்ட் குழந்தை அப்படின்னு இவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கும்போது சடனாக யுரேனஸோட மோசமான முகம் வெளிப்பட ஆரம்பிச்சுது. அதாவது இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு விஷயம் புரிஞ்சுருக்கணும். எப்படி கயா, யுரேனஸ் இந்த மாதிரி பல தெய்வங்கள் பிறந்ததோ, இதே மாதிரி இன்னும் ஃபேட்டு, பிளேம், டிசீட், செக்ஷுவல் ப்ளஸர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விதமான தெய்வங்களும் பிறந்திருந்தது. பல தெய்வங்கள் பிறந்து இந்த யூனிவர்ஸை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் யுரேனஸ்க்கு ஒரு ப்ராஃபஸி கிடைக்குது. அது என்ன ப்ராஃபஸி அப்படின்னா, உன் குழந்தை கையால் தான் உனக்கு சாவு அப்படின்றது தான். அதிர்ந்து போன யுரேனஸ், எப்படியாவது என் குழந்தைங்க எல்லாரையும் சிறை பிடிச்சி வைக்கணும், யாரும் என்னை தோக்கடிச்சிடக்கூடாது, நான் தான் கடைசி வரைக்கும் ரூலராக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கொஞ்சமாக அவனோட மோசமான முகத்தை காட்ட ஆரம்பித்தான். இருக்கிறதுலே ரொம்ப பலம் பொருந்திய தன்னோட குழந்தைகளாக அவன் பார்க்குறது இந்த ஹெக்கடான்ச்சர்ஸை. பிகாஸ் ஹெக்கடான்ச்சர்ஸ்க்கு 100 கைகளும் 50 தலைகளும் இருந்தது. இருக்கிறதுலையே பல அடி உயரம் கொண்ட ஜெயண்ட்ஸாக இருந்தாங்க. யார் பார்த்தாலும் பயமுறுத்துற மாதிரியான ஒரு தோற்றம், அதிக அளவு கொண்ட சக்தியோடவும் இருந்தாங்க. இவ்வளோ பலம் பொருந்திய இந்த ஹெக்கடான்ச்சர்ஸ் மட்டும்தான் என்னோட சாவுக்கு காரணமாக இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த 3 ஹெக்கடான்ச்சர்ஸையும் யுரேனஸ் உடனடியாக இம்ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அதுவும் அவங்கள பெத்தெடுத்த அவங்களோட தாயான கயாவோட வயிற்றுக்குள்ளேயே, அதாவது எர்த்தோட வயிற்றுக்குள்ளே எப்படி? எர்த்தோட ஒரு பாகம் தானே இந்த டார்டாரஸ், அண்டர் வேர்ல்ட், ஆபிஸ், அந்த இருட்டடைஞ்ச இடத்துக்குள்ள தான் இந்த 3 ஹெக்கடான்ச்சர்ஸையும் இம்ப்ரெசன்ட் பண்ணி வைக்கிறாரு யுரேனஸ். ஆனால் இதுதான் பின்னாடி அவரோட அழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இதுக்கு நடுவில் கேயஸ்ல இருந்து இன்னும் சில தெய்வங்கள் பிறக்குது. எரிபஸ் அண்ட் நிக்ஸ், அதாவது டார்க்னஸ் அண்ட் நைட். இவ்வளோ நாள் இந்த யுரேனஸ் அப்படிங்கிற ஸ்கை காட் மட்டும் இருந்தார், அதாவது ஸ்கை மட்டும்தான் இருந்தது. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த நிக்ஸ்னால, அதாவது இந்த நைட்னால பிளாக் மவுண்டன்ஸ் வந்து அந்த ஸ்கையை மறைக்கக்கூடிய ஒரு பவர் வந்தது. இப்போ இந்த டார்க்னஸும் நைட்டும் சேர்ந்து இன்னும் 2 குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க. அதுதான் ஈத்தர் அண்ட் ஹமீரா. இவங்க 2 பேரும் அப்பர் ஏர் அண்ட் டே, அதாவது காத்தே இல்லாத இந்த யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் காத்தால ஃபில் ஆகுது, காத்தால நிரம்பப்படுது.
இப்போ நைட்டு மட்டும் இருந்த அந்த ஸ்கையில் டேவும் வர ஆரம்பிக்குது. இப்படித்தான் உலகத்தில் உள்ள ஒரு விஷயமும் உருவாச்சு. இப்போ யுரேனஸ் ஹெக்கடான்ச்சஸை சிறை பிடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற எதுவுமே தனக்கு தெரியாத மாதிரி ரொம்ப கேஷுவலாக அவரோட டேஸை ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆனால் ஹெக்கடான்ச்சஸை பெத்தெடுத்த தாய் கயாவுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவள் துடிச்சு போகிறான். எப்படியாவது தன்னோட குழந்தைங்களை வெளியில் எடுத்துடணும், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துடணும்னு ஒவ்வொரு நாளும் தவிக்கிறா. யுரேனஸ் கிட்ட போய் கேட்குறா, தயவு செஞ்சு அவங்கள விடுவிச்சிருங்க. ஆனால் யுரேனஸ் ரெடியாக இல்லை. பிகாஸ் அவங்க கையில் தான் தன்னோட சாவு வரப்போகுது அப்படின்றத அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினான். சைக்ளாப்ஸ் அந்த ஒன் ஐ மான்ஸ்டர்ஸ் கிட்ட போய் கெஞ்சிரா, எப்படியாவது என் குழந்தைங்களை வெளியெடுங்கன்னு. ஆனால் அவங்களுக்கும் யுரேனஸை பார்த்தா ரொம்ப பயம். பிகாஸ் யுரேனஸ் ஒரு ஸ்கை காட். அட் தி சேம் டைம் 12 டைட்டன்ஸ் அந்த பவர்ஃபுல் காட்ஸ் அவங்கக்கிட்டையும் போய் கெஞ்சிரா. ஆனால் அவங்களும் ரெடியாக இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவள் தவிச்சு தன்னோட வயிற்றில் அடித்து அழுது துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த டைட்டன்ஸில் லாஸ்ட் டைட்டன், அதாவது 12th டைட்டனாக இருக்கிற குரோனோஸ், நான் கொல்றேன், நான் ஹெக்கடான்ச்சஸ்க்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு கிளம்பி வர்றான். இத்தனை மான்ஸ்டர்ஸ் அண்ட் கடவுள்களை பெத்தெடுத்திருந்தாலும் தன்னோட கடைசி குழந்தை தனக்கு உதவ போகுது, நல்ல மனசுள்ளவனாக இருக்கான், ஹெக்கடான்ச்சஸை ரிலீஸ் பண்ண போகிறான் அப்படின்றத நினச்சி கயா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா. அந்த நாளும் வந்தது. குரோனஸ் யுரேனஸை நோக்கி போனான். அவன் க்ளவுட்ஸில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கேயே போய் யுரேனஸோட ஜெனிட்டல்ஸை கட் பண்ணான். அதாவது இதை காஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க. அவனோட ப்ரைவேட் பார்ட்டை கட் பண்ணி கடலில் தூக்கி போட்டான். வானமெல்லாம் ரத்தமாச்சு, கடலெல்லாம் ரத்தமாச்சு. அந்த கடல்ல இருந்து ஒரு உயிர் வந்தது. அதுதான் ஆஃப்ரோடைட் அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணு. அவன் துடிச்சு கத்தி ஊளையிடும்போது சத்தம் அவ்வளோ கொடூரமாக இருந்தது, மிருகத்தனமாக இருந்தது. ஆனால் அந்த ரத்த துளியிலிருந்து வந்த ஆஃப்ரோடைட் அப்படிங்கிற பொண்ணு ரொம்ப அழகாக அமைதியானவளாக இருந்தான். இவனோட சத்தத்துலையும் அலறல்லையும் அந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக பிளட் ட்ரெயின், அதாவது ரத்தமலை பொழிஞ்சுது. ஆனால் இங்கே இருந்த சைக்ளாப்ஸ் அண்ட் அதர் டைட்டன்ஸ், கயான்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த நாளை கொண்டாடினாங்க. கடைசி டைட்டனாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக, ரொம்ப தைரியமாக முன்னாடி வந்து தன்னோட அப்பாவை கொண்ட ஒரே காரணத்துக்காக குரோனோஸ் இதுக்கப்புறம் ரூலராக இருக்கிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. குரோனஸ் யூனிவர்ஸோட நியூ ரூலர் ஆனா. ஆனால் மறுபடியும் கயாவுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. பிகாஸ் ரூலர் ஆனதும் ஹெக்கடான்ச்சஸை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுவான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்த கயாவுக்கு பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிது. ஏன்னா குரோனோஸ்க்கும் நல்லா தெரியும் ஹெக்கடான்ச்சஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல், அவங்கள அடிக்க முடியாது, அவங்கள வீழ்த்த முடியாதுன்னு. அதனால என்னதான் எல்லாமே பண்ணாலும் குரோனஸ் ஹெக்கடான்ச்சஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. அதனால கயாவுக்கு ரொம்பவே கோபம் வந்தது. ஆனால் இதுக்கப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்ண யார் இருக்காங்க, அவளோட குழந்தைங்களை விடுவிக்க யார் இருக்காங்க அப்படின்னு நினச்சி வருந்த ஆரம்பித்தான். அட் தி சேம் டைம் குரோனஸ் ரியாவை காதலிக்க ஆரம்பித்தான். அவளை காதலித்து கைப்பிடிச்சி அவங்க மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஒரு தாயோட வலி யுரேனஸோட அழிவுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் அதே வலி மறுபடியும் இன்னொரு தாய்க்கு வந்தது. சிம்பிளாக சொல்லணும்னா கயாவுக்கு என்ன நடந்ததோ அதுவே ரியாவுக்கும் நடந்தது. குரோனஸ்க்கும் நல்லா தெரியும் தன்னோட குழந்தையோட கையால் தான் தனக்கு சாவு வரப்போகுது அப்படின்னு. பிகாஸ் அவனோட ப்ராஃபஸியும் அவனுக்கு கிடச்சிருச்சு. என் குழந்தைங்க வெளியே வந்தால் தானே, என்னோட குழந்தைங்க வெளியில் நடமாடினா தானே என்னை கொல்லுவாங்க அப்படின்னு குரோனஸ் ஒரு பிளான் பண்ணான். ரியா ஒவ்வொரு குழந்தைங்களையும் பெத்தெடுக்க அப்படியே வாங்கி முழுங்கினான். அந்த மாதிரி 5 குழந்தைங்களை முழுங்கியிருந்தான். 6வதா மறுபடியும் ரியா ப்ரெக்னென்ட் ஆனா. ஆனால் இந்த முறை ரியா இதை குரோனஸ் கிட்ட இருந்து மறைச்சிட்டா. கரெக்டாக ரியா தன்னோட குழந்தைய பெத்தெடுக்கிற நாள் வரும்போது ஒரு கிரீட் அப்படிங்கிற மலையடி வாரத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அங்கேயே ஜியூஸை பெற்று அங்கே இருந்த நிம்ஸ் கையில் கொடுத்துட்டு, அதாவது அங்கேருந்து சில மர தேவதைகள் அவங்களோட கையில் கொடுத்து எப்படியாவது நல்லா வளர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு ஓடினான். குரோனஸ் கிட்ட வேகமாக ஓடி போய் எங்கே அந்த 6வது குழந்தை, அதையும் நான் முழுங்கணும் அப்படின்னு அந்த குரோனஸ் கேட்கும்போது ரியா ஒரு கல்லில் துணியை சுற்றி பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்துச்சுன்னு சொல்லி காமிச்சா. ஆனால் ஒருவேளை இதுவும் தனக்கு பிரச்சனையாக வந்துடக்கூடாதுன்னு அந்த இறந்த குழந்தையா நினச்ச அந்த வெறும் கல்லை கூட முழுங்கினா குரோனஸ். ஆனாலும் அவனோட விதி அவனை விட்டு வைக்கல. பிகாஸ் இங்கே ஜியூஸ் உயிரோட தான் இருக்கான். இப்போ ஜியூஸ் அமெல்தியா அப்படிங்கிற ஒரு ஆட்டுப்பாலை குடிச்சு தான் வளர்ந்தான். மர தேவதைகளோட முன்னிலையில் அவங்க கவனிக்க ரொம்ப அழகாக மலையடி வாரத்தில் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்தான். பவர்ஃபுல்லாக வளர்ந்துக்கிட்டு இருந்தான். தன்னோட கூட பிறந்த அண்ணா அக்காக்கெல்லாம் நடந்ததை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டான். எப்படியாவது இந்த குரோனஸை வீழ்த்தி நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சான் ஜியூஸ். ஆனால் ரியாவுக்கு பிறந்த இந்த குழந்தை பிறக்கும் போதே வெள்ளை ஹேரோடையும் கண்ணில் ஒரு வித பவரோடையுமே பிறந்தது. இதை பார்த்து ரியாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மர தேவதைகளோட கவனிப்பில் இருக்கும்போதே நிறைய மந்திரங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டான். பவர்ஃபுல் ஆகணும், குரோனோஸை அழிக்கணும், தன்னோட சிப்ளிங்ஸை வெளியே எடுக்கணும், அவங்கள ரிலீஸ் பண்ணணுங்கிறதே அவனோட கொள்கையாக இருந்தது. பிகாஸ் ரியா அப்படிதான் சொல்லி வளர்த்து. இப்போ மேஜிக்கில் பயங்கர வல்லுநராக இருந்த இந்த மிடாஸ் கிட்ட போய் ஜியூஸ் தன்னோட அப்பா குரோனஸை கொல்றதுக்கான ஒரு வழியை கேட்டார். அப்போ மிடாஸ் ஒரு மந்திர போஷனை கொடுத்தா.
அது மஸ்டர்ட் சீட்ஸ் எல்லாம் போட்ட ஒரு மந்திர போஷன். இந்த போஷனை கொடுத்தா அந்த ஆள் கண்டினியூஸாக வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு மிடாஸ் சொல்லி அனுப்பியிருப்பா. ஜியூஸ் ஒரு கப்பு பிடிக்கிற ஆளாக தன்னோட வேஷத்தை மாற்றிக்கிட்டு தன்னோட அப்பா குரோனஸை பார்க்க போவார். அங்கே படுத்து குறை தூக்கத்தில் இருந்த இந்த குரோனஸை எழுப்பி அந்த போஷனை கொடுப்பார். அவரும் தான் டெய்லியும் குடிக்கிறது தான் நினச்சி குடிக்க அந்த செகண்டே அவருக்கு வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகும். வாமிட் பண்ணுவார், வருஷக்கணக்கில் வாமிட் பண்ணிகிட்டே இருப்பார். உள்ளிருந்து ஒவ்வொரு குழந்தையா வெளியே வரும். டாவுக்கும் குரோனோஸ்க்கும் பிறந்த அந்த 5 குழந்தைங்களும் வெளியே வரும். குரோனஸோட வயிற்றுல இருந்து ஹிஸ்டியா, டிமீட்டர், பொசைடன், ஹீரா, ஹேடிஸ்னு 5 குழந்தையும் முழுசா வளர்ந்த உருவத்தோட வெளியில வந்து விழுது. குரோனஸ்க்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு அடுத்து நடக்க போறது என்னன்னு. இப்போதான் ஜியூஸ் தன்னோட முகத்தை காட்டுறான். தான் 6வது குழந்தை அப்படின்றத ப்ரூவ் பண்றான். நடக்க போறதை புரிஞ்சுக்கிட்ட குரோனஸ் டைட்டன் காட்ஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவனும் போருக்கு தயாராகிறான். இந்த போர் 10 வருஷம் நீடிச்சது. இதுதான் டைட்டனோமாக்கி அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஜியூஸ் அண்ட் அவங்களோட சிப்ளிங்ஸை ஒலிம்பியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஜியூஸ்க்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சுது. இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த டைட்டன்ஸை வெறும் ஒலிம்பியன்ஸ் மட்டும் சேர்ந்தா அழிக்க முடியாது, அதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தேவைன்னு புரிஞ்சுது. அப்படி யோசிச்சு ஜியூஸ் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் ஹெக்கடான்சஸை ரிலீஸ் பண்ணுது. ஹெக்கடான்சஸ் அவங்களோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டார்டாரஸ்குள்ள பாதாளத்துக்குள்ள அடைபட்டு இருந்த அந்த ஹெக்கடான்சஸோட மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது, இன்னைக்குதான் அவங்களுக்கான விடுதலை நாள்னு. விடுதலை நெருங்கிடுச்சு, அவங்க வெளியில வர போறாங்க, பழி வாங்க போறாங்க, அந்த நாள் வந்துருச்சுன்னு அவங்க மனசு பிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. உள்ள இருந்து பயங்கர சத்தத்தோட கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஜியூஸ் வந்தா அந்த பாதாளத்தை ஓபன் பண்ணா 3 ஹெக்கடான்சஸையும் ரிலீஸ் பண்ணா. ஹெக்கடான்சஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இந்த ஹெக்கடான்சஸ் 3 பேரும் ஜியூஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அட் தி சேம் டைம் இத்தனை வருஷம் வெறி தன்னை உள்ள அடைச்சி வச்சிருந்த அந்த வெறி எல்லாத்தையும் குரோனோஸ் மேல காட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இப்போ டைட்டன்ஸ்க்கும் ஒலிம்பியன்ஸ்க்கும் நடுவுல வார் போச்சு. பயங்கரமான வார். அவ்வளோ சத்தத்தோட இந்த யூனிவர்ஸே அதிர்ற அளவுக்கு அந்த வார் நடந்துகிட்டு இருந்தது. ஆனாலும் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வார்ல ஒலிம்பியன்ஸ் தோத்துதான் போனாங்க. அவங்க நினைச்சதை பண்ண முடியல. இப்போ இந்த ஹெக்கடான்சஸ் கிட்ட இந்த டைட்டன்ஸ் அழிக்கிறதுக்கு நம்ம மட்டும் பத்தாது, எங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஆயுதமும் வேணும் அப்படின்னு ஒலிம்பியன்ஸ் கேட்டாங்க. இந்த ஹெக்கடான்சஸும் சைக்ளோப்ஸும் சேர்ந்து இவங்களுக்கான ஆயுதத்தை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஜியூஸ்க்கு தண்டர் போல்ட் லைட்னிங் பவரையும், பொசைடனுக்கு ட்ரைடன்ட் ஒரு சூலாயுத மாதிரியான ஒரு வெப்பனையும், ஹேடிஸ்க்கு அவன் நினைச்சதும் சோல்ஸ் அண்டர் வேர்ல்டுல இருந்து சோல்ஸ் எல்லாம் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் இந்த மாதிரி விதவிதமான பவர்ஃபுல்லான வெப்பன்ஸையும் செஞ்சு கொடுத்தாங்க இந்த ஹெக்கடான்சஸும் சைக்ளாப்ஸ். இப்போ இந்த போர் ரொம்பவே பயங்கரமா நடந்தது. வானம் அதிர, பூமி உடைய, ரத்தம் தெரிக்கும், மின்னல் வெடிக்கும், அந்த பயங்கரமான ஒரு போரா இருந்தது. இங்க ஒவ்வொரு ஆயுதங்கள் மோதும் போதும் அந்த ஆயுதங்கள் மோதுற சத்தம் உலகத்தையே நடுநடுங்க வச்சுச்சு. அவ்வளோ பயங்கரமான சத்தத்தோட இந்த போர் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ இந்த ஹெக்கடான்சஸ் அண்ட் சைக்ளோப்ஸ் சேர்ந்து இந்த டைட்டன்ஸ் மொத்த பேரையும் டார்டாரஸை சுத்தி மறுக்கினாங்க. ஆனா இந்த டைட்டன்ஸை லீட் பண்ணி வந்த இந்த ஆர்மியோட லீடர் இருக்காருல்ல, அட்லஸ், அவருக்கு வேற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட் யோசிச்சு வச்சிருந்தாரு. அதுதான் இந்த யூனிவர்ஸை தாங்குறது. அதாவது டைட்டன் ஆர்மியை லீட் பண்ணி வந்த இந்த அட்லஸ் அவரோட காலம் ஃபுல்லா யூனிவர்ஸை தன்னோட ஷோல்டர்ஸ்ல தாங்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட். இன்னொரு விஷயம், இந்த வார்ல கொஞ்சம் கூட சேராத 2 டைட்டன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ப்ரமீத்தியஸ் அண்ட் எபிமீத்தியஸ். இந்த 2 பேர் மட்டும் டைட்டன்ஸ் கூட சேராததுனால இவங்க 2 பேரையும் தங்கள் கூட சேர்த்துக்கிட்டாங்க இந்த ஜியூஸ் அண்ட் அவங்களோட மற்ற ஒலிம்பியன்ஸ். ப்ரமீத்தியஸ்க்கும் எபிமீத்தியஸ்க்கும் வேற மாதிரியான வேலைகளை கொடுத்திருந்தாங்க. ஹேடிஸ் அண்டர் வேர்ல்டையே ஆட்டி படைக்க ஆரம்பிக்கிறாரு. பொசைடன் கடலோட ராஜாவா மாறுறாரு. டிமீட்டர் இந்த உலகத்துல செடி, மரம், கொடி முளைக்கிறதுக்கான ஒரு தெய்வமா இருக்காங்க. ஜியூஸ் கிங் ஆஃப் காட்ஸ் ஆகுறாரு. இந்த யூனிவர்ஸே ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா ஜியூஸ் ரூலர் ஆனதுக்கு அப்புறம் இம்மீடியேட்டா ப்ரமீத்தியஸ் கிட்ட சொல்லி, அதாவது காட் ஆஃப் ஃபயரா இருக்கிற ப்ரமீத்தியஸ் அந்த டைட்டன் காட் கிட்ட சொல்லி இந்த உலகத்தையே பாப்புலேட் பண்ண சொல்றாரு. அதாவது அனிமல்ஸ், பேர்ட்ஸ், புதுசா கிரியேஷன்ஸை படைக்க சொல்றாரு. ப்ரமீத்தியஸும் ரொம்பவே சந்தோஷமா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லா விதமான கிரியேச்சர்ஸையும் படைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸுக்கு தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு தேவையான கூர்மையான நகங்கள், கூர்மையான பற்கள், ஆஜான பாகுவான உடல், ரெக்கை, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் வச்சு படைக்கிறாங்க. கடைசியா ப்ரமீத்தியஸ் மனுஷனை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. களிமண்ணை எடுத்து தண்ணியில கலந்து அழகா ஒரு சிலை மாதிரி உருவாக்குறாரு. ஆனா இது வரைக்கும் 4 கால் வச்சு படைச்சிட்டு இருந்தவரு மனுஷனை படைக்கும் போது 2 கால் வச்சு படைக்கிறாரு. இந்த அழகான உருவங்களுக்கு அத்தீனா, அதாவது ஜியூஸோட பொண்ணு அத்தீனாவை உயிர் கொடுக்க சொல்றாரு.
அத்தீனாவும் உயிர் கொடுக்குறா. இந்த மனுஷங்க ரொம்ப அழகா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷங்களுக்கு பேர்ட்ஸ் கிட்ட இருந்தும் அனிமல்ஸ் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்க முடியல. பிகாஸ் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு கிளாஸ் இருக்கு, கூர்மையான நகங்கள், கூர்மையான பற்கள், அந்த மாதிரி எக்கச்சக்கமான பாதுகாப்பு விஷயம் இருந்தாலும் மனுஷங்க கிட்ட எதுவுமே இல்லை. அவங்கள பாதுகாத்துக்க முடியாம ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அனிமல்ஸை பார்த்து பயந்து நடுங்குறாங்க. இப்ப ப்ரொமீத்தியஸ் இவங்களுக்கு பாதுகாப்பா ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால கடவுள்களுக்கு மட்டுமே சொந்தமான நெருப்பை திருடிட்டு வந்து இந்த மனுஷங்க கிட்ட கொடுக்குறாரு. இந்த மனுஷங்க நெருப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சிவிலைஸ் ஆக ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்ட ஜியூஸ் பயங்கரமா கோவப்படுறாங்க. எப்படி எனக்கு தெரியாம எங்களோட நெருப்பை எடுத்து நீ மனுஷங்களுக்கு கொடுப்ப அப்படின்றதுதான் ஜியூஸோட கோவம். உடனே ஜியூஸ் மறுபடியும் மனுஷங்க கிட்ட இருந்து நெருப்பை பறிச்சுக்கிறாரு. மறுபடியும் மனுஷங்க குளிர்லயும் இந்த வேட்டையாடுற மிருகங்கள் கிட்ட இருந்தும் தன்னை காப்பாத்திக்க முடியாம தவிக்கிறாங்க, நடுநடுங்கி போறாங்க, உடஞ்சி ஒரு ஓரத்துல உட்காடுறாங்க. ப்ரொமீத்தியஸ் தாம் படைச்ச இந்த மனுஷங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்து ரொம்பவே துடிக்கிறாரு. ஜியூஸ் இந்த மனுஷங்க கிட்ட இருந்து நெருப்பை எடுத்துட்டு போய் மவுண்ட் ஒலிம்பஸ்ல ஒழிச்சு வைக்கிறாரு. பிகாஸ் மவுண்ட் ஒலிம்பஸ் அப்படிங்கிறது தான் இப்ப இந்த ஒலிம்பியன் காட்ஸ் எல்லாமே இருக்கிற இடம். ஜியூஸ் அந்த நெருப்பை மவுண்ட் ஒலிம்பஸ்ல தான் ஒழிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட ப்ரொமீத்தியஸ் எப்படியாவது தன்னோட மனுஷங்களுக்கு ஏதாவது கொடுத்துடணும், அந்த நெருப்பு எடுத்து கையில கொடுத்துடணும் அப்படிங்கிற ஆர்வத்துல ஜியூஸ்க்கு தெரியாம மவுண்ட் ஒலிம்பஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. அங்கிருந்து நெருப்பை எடுத்துட்டு வந்து கீழே இறங்கி வந்து மனுஷங்களோட கையில கொடுக்குறாரு. அந்த நெருப்பை எடுத்துட்டு வர்ற அந்த ஒரு மொமெண்ட்டை வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் ஒலிம்பிக் கேம்ஸில் அந்த ஒலிம்பிக் டார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். மனுஷங்க மறுபடியும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. நெருப்பை வச்சு வேட்டையாடி சுட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிவிலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மனுஷங்க ரொம்பவே நாகரிகமானவங்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இது ஜியூஸ்க்கு தெரிஞ்சு ஜியூஸ் ரொம்பவே கோவப்படுறாரு. இருந்தாலும் ஜியூஸ் ப்ரொமீத்தியஸ் கிட்ட நீ நெருப்பை கொடுத்துட்ட, இதுக்கப்புறம் அவங்க என்ன சாப்பாடு செஞ்சாலும் முதல்ல அவங்களோட சாப்பாட்டில் பாதி பங்கை கடவுள்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் ப்ரொமீத்தியஸ் மனுஷங்களுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ண விரும்பினார், இந்த கடவுள்களுக்கு இல்லை. ஸோ மனுஷங்க சமைச்ச அந்த ஃபுட்டிலிருந்து நல்ல சதையாக இருக்கிற பீஸெல்லாம் ஒரு பக்கமும், கீழே போன்ஸை மட்டும் வச்சு மேலே கொஞ்சோண்டு சதையை வச்சு அதை இன்னொரு பக்கமும் கொண்டு வந்து ஜியூஸ் கிட்ட கேட்பார். அதாவது பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேட் எங்கே அதிகமாக இருக்கோ அதை பார்த்து ஜியூஸ் சூஸ் பண்ணுவார். ஸோ கீழே போன்ஸ் மேலே ஃபேட்டு மட்டும் இருந்த அந்த ஒரு பக்கம் தான் ஜியூஸ்க்கு போகும். அதுலேருந்து தான் கிரீக் மித்தாலஜி படி பார்த்தீங்கன்னா இந்த கிரீக் பீப்புள் எல்லாருமே போன்ஸை கடவுளுக்கு படைக்கிறது ஒரு வேலையாக வச்சுருந்தாங்க. இப்போது தன்னை ட்ரிக் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தையும் மனுஷங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஜியூஸ் ரொம்ப சாமர்த்தியமாக, ரொம்ப வில்லத்தனமாக ப்ரொமீத்தியஸ்க்கும் எபிமீத்தியஸ்க்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவார். எபிமீத்தியஸ்க்கு ரொம்ப நாள் ஆச்சே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு மொத ஒரு பொண்ணை படைக்கிறார். அந்த பொண்ணோட பேர் தான் பாண்டோரா. நீங்கள் பாண்டோராஸ் பாக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஜியூஸ் இந்த எபிமீத்தியஸ் அண்ட் பாண்டோராவோட மேரேஜுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. அந்த கிஃப்ட் பாக்ஸை நீ ஓப்பன் பண்ணவே கூடாது பாண்டோரா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு ஜியூஸ். ஆனால் இந்த ப்ரொமீத்தியஸ் எப்போவுமே எபிமீத்தியஸை வார்ன் பண்ணிகிட்டே இருப்பார், ஜியூஸ் என்ன கிஃப்ட் பண்ணாலும் அதை வாங்காதுன்னு. ஆனாலும் பேராசை பிடிச்ச இந்த எபிமீத்தியஸ் அந்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கிட்டே போயிடுவார். இவங்களோட மேரேஜ் லைஃப் போக இந்த பாண்டோராக்கு அப்படி உள்ள என்னதான் இருக்குது, ஏன் ஜியூஸ் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு யோசிச்சு எப்படியாவது அதை ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு அவள் டிசைட் பண்ண அந்த ஒரு நாள் வந்துச்சு. பாண்டோரா உள்ள என்னதான் இருக்குது பார்ப்போன்னு ரொம்ப ஆர்வமாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணா. உள்ளே இருந்து சாபம், ஈவில்னஸ், டிசீசஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான கெட்ட விஷயம் இந்த உலகத்தை நிரப்பிச்சு. இது எல்லாமே மனுஷங்களை போய் சேர்ந்துச்சு. ப்ரொமீத்தியஸ் மனுஷங்களுக்கு எல்லாம் நல்லதையும் பண்ணதுனால ஜியூஸ் கோவப்பட்டு வேணும்னே பிளான் பண்ணி இந்த ஒரு கிஃப்ட்டை பாண்டோராக்கு கொடுத்து நீ அதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு விஷயத்த பண்ணாதன்னு சொன்னால் தன்னோட மனசு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஜியூஸோட கணக்குப்படி பாண்டோரா அதை செஞ்சு முடிச்சான். இப்போ ப்ரொமீத்தியஸ் தன்னை ஏமாத்தினதுக்காக ஜியூஸ் அவரை ஒரு பெரிய இரும்பு பாறையில் கட்டி போட்டிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் ஆனதும் ஒரு பெரிய ஜெயண்ட் ஈகிள் வந்து அவரோட லிவரை கடிச்சு கொத்தி கொதறி சாப்பிட்டுட்டு போகும். இந்த ப்ரொமீத்தியஸ் வலியால் துடிச்சு அலறுவார். ஆனால் யாராலையும் அவரை காப்பாற்ற முடியாது. மனுஷங்களுக்கு நல்லது பண்ணதுக்கு ப்ரொமீத்தியஸ்க்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் தான் இது. இதனால தான் நிறைய போயட்ஸ் ப்ரொமீத்தியஸை பெருமையாக பாடுவாங்க. இப்படியே டேஸ் போக பல வருஷம் இந்த கழுகு தன்னோட லிவரை கடிக்கிறதுலேயே இருந்து துன்பப்பட்டு இருப்பார். என்னதான் இந்த கழுகு வந்து டெய்லியும் லிவரை கடித்தாலும் இவர் வந்து ஒரு காட். அதனால் அது ஈவினிங் ஆனதும் சரியாயிடும். மறுபடியும் மார்னிங் இந்த கழுகு வந்து கொத்தும். என்னதான் உடனே சரியாயிடும்னாலும் ஒவ்வொரு முறையும் கொத்தும் போது அந்த பெயின் இருக்குல்ல, அதை ஒவ்வொரு செகண்டும் அனுபவிச்சாரு ப்ரொமீத்தியஸ். பின்னாடி பல வருஷம் கழிச்சு, அதாவது 30,000 வருஷம் கழிச்சு ஹெராக்லியஸ் அப்படிங்கிற ஒரு ஹீரோ வந்து தான் இந்த ப்ரொமீத்தியஸை காப்பாற்றுவார். இதுக்கு நடுவில் ஜியூஸ் பண்ண இந்த வேலையெல்லாம் தவிர்த்து ஜியூஸ் ஒரு மன்மதன்.
அதாவது நம்ம பழைய தமிழ் மூவிஸ்லாம் வர்ற மாதிரி வில்லேஜஸில் மைனர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ஜியூஸ். அவருக்கு எக்கச்சக்கமான லவ்வர்ஸ், எக்கச்சக்கமான குழந்தைங்க. அதுவும் அவரோட ஒவ்வொரு காதல் கதையும் ஒவ்வொரு மிருகத்தோட டிஸ்கைஸில் போய் அந்த பொண்ணுங்களை மயக்கி குழந்தைய பெற்றிருப்பார். இந்த மாதிரி ஜியூஸ்க்கு விதவிதமான கதைகள்லாம் இருக்குது. இந்த கதை வேணும்னா பார்ட் 2 கேளுங்க, நான் உங்களுக்கு பார்ட் 2 போடுறேன்.